வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்குவது தொடர்பாக 10ஆம் தேதிக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் சின்னபுதுப்பட்டினம் பகுதியில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை மாநில வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு இன்று நேரில் ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்த அவர் குறைகளை கேட்டறிந்தார். அவருடன் அரசு துறை உயர் அதிகாரிகளும் வறட்சி குறித்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைக்கண்ணு கணக்கெடுப்பு பணிகள் நிறைவு பெற்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து 10ஆம் தேதிக்கு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விவசாயிகள் மரணம் தொடர்பாக எந்த அமைச்சரும் தவறாக பேசவில்லை என்றும் அமைச்சர் துரைக்கண்ணு விளக்கம் அளித்தார். கூடிய விரைவில் முன்னுடைய அமைச்சரவை கூடி 10ஆம் தேதிக்கு பிறகு விவசாயிகளுடைய துயரை போக்க, அவர்கள் வாழ்வு வளம் பெற, அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இயற்கையா இருந்திருக்காங்க. இது பயிர் கருதுனால இறக்கலாம்னு சொல்லி சில அமைச்சர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. சில அமைச்சர் யாரும் அப்படி தப்பா சொல்ல, அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நான் உரிய அதிகாரிகளை வச்சு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது வந்தோன்னு அதுக்குள்ள நிவாரணத்தை தரேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப இறந்த அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? இல்ல, நான் கணக்கு அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து கீழே இருந்து எங்களுக்கு வர்ற அந்த அறிக்கை அடிப்படையில் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதேபோல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா பந்துவார்பட்டி பகுதியில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வுப் பணியை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மேற்கொண்டார். விளை நிலங்களுக்கு சென்ற அமைச்சரை தண்ணீர் இன்றி காய்ந்து போன பயிர்களுடன் பெண்கள் உள்பட விவசாயிகள் சந்தித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்களிடம் அமைச்சர் ஸ்ரீனிவாசன் உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், மத்திய அரசு வறட்சி நிவாரண நிதியை வழங்குவதற்கு முன்னரே தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் என்றும் தெரிவித்தார். சார், விவசாயிகள் மத்திய அரசு நிதியை எதிர்பார்க்காம மாநில அரசு உடனடியாக தன் சொந்த நிதியை கொடுக்கணும், வறட்சிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு சொந்த நிதியை கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதான் சார், உங்களுக்கு இதை அறிவிக்கும் போது 2-3 நாள் அறிவிச்சிருவாங்க. மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் மாநில அரசு முழு முனைப்பாக செய்வதற்கு தான் இப்போ மூத்த IAS அதிகாரி, அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரோடு எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு அதை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.